நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். சார், நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று எடுத்துட்டோம். அந்த வாழ்க்கையில் வெற்றியை காமிக்கணும் மற்றவங்களுக்கு. அப்படி எப்பயுமே ஒரு அர்ஜி இருப்பவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அர்ஜோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிஷப ராசியில் பிறந்துட்டோம் சார். ரிஷப ராசி நமக்கு எப்படி இருக்கும்? அந்த ரிஷப ராசிலேயே நான் கிருத்திகை நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, மிருகசீர்ஷ நட்சத்திரமா இல்லையா, இதை பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது ஜன்ம நட்சத்திரத்தினுடைய பலன்களை தான் பார்க்குறோம். அந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் நான் பிறந்திருக்கேன். மொத்தம் 9 பாதங்கள் வரும் இல்லையா. சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த நம்முடைய ராசியில் ரிஷபத்தில் சூரியனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க. அது நீ 13 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா உனக்கு வேறு பலன் இருக்கும். 23 டிகிரியாக இருந்ததுன்னா அது பிரிஞ்சு வெவ்வேறு பலனாக இருக்கும். இப்படின்னு பலன் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஏன் சார் அந்த பலன் சொல்கிறாங்க? அது என்ன டிகிரி? பல பேருக்கு டிகிரின்னா என்னன்னு தெரியாது. என்னன்னா, ஒரு டிகிரி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். இப்போ 30 டிகிரியை 4ஆல் வகுத்தோன்னு வச்சுக்கோங்க. 9, 4 4 8 1 9, கிட்டத்தட்ட 9 பாதங்கள் ஒரு 30 டிகிரியில். 30 டிகிரியில் 9ஆக பிரிச்சிங்கன்னா 3.3 இல்லையா. கிட்டத்தட்ட அந்த 3.3ல் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அதை நாங்கள் 4ஆக பிரித்தோம். அதை 4ஆல் பெருக்கணும்னா 13.3 அப்ராக்சிமேட்டாக வரும். 2 3 இந்த மாதிரி வரும். அதனால தான் சொல்கிறாங்க, அந்த 13 டிகிரிக்குள்ளே 2 கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்குள்ளே 2 கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் வேறு. இது நீங்கள் ஸ்திர ராசியில் இருந்தால் பலன் வேறு. உங்களுடைய தசாநாதன் இந்த இடத்துல இருந்தால் பலன் வேறு. நாம் பார்க்குறது மெயினாக ரிஷபராசிக்காரில் நாம் கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தோம்னா என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய தசாநாதன். இப்போ நம்ம என்ன தசை நடக்கிறது, தசாநாதன் எங்கே இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான. 2வது, நமக்கு நட்சத்திர ரிஷபத்திலேயே மிருகசீர்ஷமாக கிருத்திகையாக இருந்தாலும் சந்திரன் அங்கே தான் இருப்பான், அந்த 3 நட்சத்திரம். அடுத்து சந்திரன் யாரால் நன்றாக பார்க்கப்படுகிறான்? அந்த லக்னத்தினுடைய அதிபதி. இந்த லக்னத்தினுடைய அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கான்? லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும். பலம்னா உங்களுக்கு தெரியும், 1 4 7 10 அல்லது 1 5 9 இப்படிப்பட்ட இடங்கள். சில இடத்துல நீச்சபங்க ராஜயோகமும் நமக்கு கிடைக்கும். அதையும் நாம் பார்க்கலாம். அடுத்தது குரு எங்கே இருக்கார்? குரு சுக்கிரன் சொல்லிட்டோம். குரு எங்கே இருக்கார்? அல்லது காம்பினேஷன் சனி ராகு செவ்வாய் காம்பினேஷன் ஏதாவது இருக்கா? இப்படியெல்லாம் பார்த்து தான் பேசிக்காக பலன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துடும் சார், எனக்கு என்ன விஷயம், எனக்கு பேசிக்காக என்ன எப்படி இருப்பேன் நான், எனக்கு ஏதாவது செஞ்சால் நல்லது நடக்குமா, எனக்குன்னு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எனக்கு மாமாவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நண்பன் இருக்கான் சார், அந்த நண்பன் 10 பேர் இருந்தாலும் இவனை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நமக்கு பேசிக் குவாலிட்டிஸ் என்ன, நமக்கு அப்படின்னு எந்த பறவை அல்லது எந்த மிருகம் அல்லது எந்த தெய்வம், நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், எது எனக்கு கனெக்டிவிட்டி, நம்ம கேட்டு எதுவுமே வரல. கண் மூக்கு காது, நம்ம பேர், நம்ம டேட் ஆஃப் பர்த் எதுவுமே நம்ம கேட்டு வரல. யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணுறது, யாரோ ஒருத்தர் இல்லை அவன் டிசைட் பண்ணுறது, நம்முடைய கர்மா டிசைட் பண்ணுறது இல்லையா. பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்வாங்க. பூர்வ புண்ணியம் அதுதான் டிசைட் பண்ணுறது. நிறைய சொல்லியிருக்கோம், இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சரியா, கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி விஷயங்களே நாம் தெரிந்து கொள்ளணும் சார். பேசிக்காக எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாம் இது தவிர இதை நாலேஜ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நான் விஷயம் மட்டும் சொல்கிறதில்ல, கொஞ்சம் நமக்கு ஜாதகம் என்னென்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஜாதகத்தை பற்றி அறிவை கொஞ்சமாக நமக்கு எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. இப்போது பேசிக்காக ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரிஷப லக்னம், ரிஷப ராசி. இந்த லக்னம் ரிஷபம் அப்படின்னா அதனுடைய பேசிக் குவாலிட்டிஸ் என்ன? ரிஷபத்துக்கு பேசிக் குவாலிட்டிஸ்னால் கொஞ்சம் நல்ல கூர்மையாக பார்க்கக்கூடிய அறிவை உடையவர்கள் நாம். இதெல்லாம் பேசிக் குவாலிட்டி. கூர்மையாக அறிவை உடையவர்கள். சில சந்தர்ப்பங்களில் நோட் த பாயிண்ட், சில சந்தர்ப்பங்களில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், சில சந்தர்ப்பத்தில் பொறுமை இல்லை. அதே மாதிரி இரக்க சுபாவம் உள்ளவர்கள். இதெல்லாம் சொல்கிறாங்க, நான் எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நல்ல பிஹேவியர், பேசிக்காகவே ஒரு நல்ல பிஹேவியரை கொண்டவர்கள்லாம். ஏன்னா அந்த வீடு சுக்கிரனுடைய வீடு. பேசிக்காகவே நல்ல பிஹேவியரை கொண்டவர்கள், ரொம்ப எப்பயுமே அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதுலேயும் ஏன்னா அந்த லக்னம் ராசி 2மே ஒன்று. அப்படி வரும்போது சந்திரன் அங்கே இருக்கச்சே
நமக்கு கொஞ்சம் அழகுபடுத்தி கொள்ளணும். நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா ஜம்முன்னு இருக்கணும் சார். எப்போயுமே நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். எப்போ பார்த்தாலுமே எப்போ பார்த்தாலும் அவன் பிரைட்டாக வரான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் உடையவர்களாக இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை. அதேமாதிரி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் நம்ம இது பண்ணக்கூடியது. கொஞ்சம் நம்மளுக்குன்னு கொஞ்சம் வசதி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவோம். அதுவே இருக்குது. அந்த லக்ஸுரி விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்கள். என்ன அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது லக்ஸுரி விரும்ப மாட்டோமா? அது யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு இல்லை. அது மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய வீடு, அதனுடைய 5ஆம் வீடு புதனுடைய வீடு. கரெக்டாக அந்த 5ஆம் வீட்டுக்குடைய 1, 5, 9ன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் நாலெட்ஜும் இருக்கும். இந்த 2 நாலெட்ஜும் இருக்கிறதுனால அடுத்தவர்களை கொஞ்சம் மயக்கிறதுக்கு பார்ப்போம். இன்ஃப்ளூயன்சிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் பேசிக்காகவே ரிஷபராசிக்காரர்களாக நாம். இதில் யாருக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த சிலை செய்பவர் இருக்காங்களே, ஸ்கல்ப்சர்ஸ், அந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது தவிர பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பேசிக்காக ரிஷபராசிக்காரர்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே. கூடவே கேம்லிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை சனி எங்கே இருக்கான்றது பொறுத்தது, ராகுகேத்து எங்கே இருக்குன்றதை பொறுத்தது, செவ்வாய் 12ஆம் வீட்டு குடைவன் எங்கே இருக்கான்றது, ஏன்னா 7க்கும் 12 குடைவன் தான் எங்கே இருக்கான்றதை பொறுத்தது, அதை செலவழிக்கக்கூடிய குரு தன்மையை கொடுக்கக்கூடியவன் எங்கே இருக்கான்றதை பொறுத்து. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கச்சே நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இது எந்த ராசி, ஸ்திர ராசியா, ஜலராசியா, அது மட்டுமல்ல, அது காற்றா, நிலமா, நீரா, உபயராசியா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். அப்படிதான் நான் இல்லை, ப்ரெடிக்ஷன் எழுதி வச்சுருக்காங்க. நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன். இது ஜஸ்ட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் காம்பினேஷன் தான் ஜாதகமே. ஜாதகம் என்பது ராகுவால் சொல்லப்பட்டது, அதாவது நாகராஜனால் சொல்லப்பட்டது. வேதத்தினுடைய அங்கங்கள் 6, இந்த 6 அங்கங்களை ஒன்றாக சொல்லக்கூடியது ஜாதகம். அதை சொன்னது நாகராஜன். அதனால் ராகு ஒருத்தனுக்கு ஓஹோன்னு வச்சுங்க, ராகு திசை வந்து அள்ளி கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குறவனே இல்லை. சரி, அதை பார்ப்போம். பேசிக்காக வெல்த் உடையவர்கள். ஏன்னா அந்த இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் லக்னாதிபதி நல்லா இருந்தான்னா நல்ல வெல்த்துனா கோடீஸ்வரனா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். அதற்காக தான் நான் சொன்னேன், நம்மளுடைய தெய்வம் என்ன, நம்மளுடைய பூஜை பண்ணக்கூடிய பொருள் என்ன, நமக்கு பிடிச்ச அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன இருக்குது, பிடிச்சதாக என்ன இருக்குது? ஒரு நமக்கு பிடிக்கலன்னா கூட நம்மளோட கனெக்டிவிட்டி சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத மாமா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருப்பான். ஏன்னா அந்த மாமா ஒரு 10,000 பணம் எடுத்து வந்து கொடுப்பான். எப்பா நீ ஏதோ கேட்டேப்பா, இல்லை ஜாயின் பண்ணோன்னு அட்வான்ஸ் இருந்தால் வச்சுக்கோப்பா அப்படின்னு. சில சந்தர்ப்பம் நமக்கு பிடிக்காது, இருந்தாலும் நம்ம ஒரு வழி இல்லாமல் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் கனெக்டிவிட்டின்னு பார்க்க போகிறோம். 3வது, இந்த நமக்கு கொஞ்சம் என்ன இருந்தாலும் சிவப்பு இல்லைன்னாலுமே பிங்க் கலர் பிடிக்கக்கூடியது. லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், ரொம்ப பிங்க் கலர் பிடிக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி விவசாயம் நமக்கு ஈடுபாடு அதிகமாக உள்ள துறை. அதற்காக நான் வந்து இப்போ ஃபாரினில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இதில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐடி கம்பெனின்னா யாராவது விவசாயத்தை பற்றி பேசினா, எங்கள் தாத்தா கூட அப்படி தான் இருந்தார் தெரியுமா உனக்கு, எங்கள் தாத்தா 400 ஏக்கர் நினைவு வச்சுருந்தார், எல்லாம் போயிடுச்சுப்பா. அந்த மாதிரி அந்த விவசாயம் சொன்னோடனே ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு வரும். அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பரத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், நான் முதலே சொன்னது. அடுத்தது நம்ம பேசிக்காகவே ஆட்டோமொபைல், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதிகமாக ஆட்டோமொபைல் தொழில் மாதிரி இருக்கக்கூடிய இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவர்கள், ஆடு மாடு இன்ட்ரெஸ்ட் இருக்கவர்கள். நமக்கு என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு உரியவன் அந்த மற்றதை வச்சு தான் சொன்னோம். இருந்தாலும் இஎன்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது, இஎன்டி த்ரோட்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு, நோஸ் ப்ராப்ளம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. 2வது சில பெயின்ஸ் வருவதற்கு, மூட்டு வலி வருவதற்கு, ஷோல்டர் பெயின் வருவதற்கு, தலைவலி வருவதற்கு, இந்த பெயின்ஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. உடல் உபாதைகளில் சொன்னோன்னா ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் அதிகமாக சொல்ல விரும்பலை, ஒவ்வொருடைய ஜாதகத்தை பார்த்து அதை சொல்லிக்கலாம். இதெல்லாம் ரிஷபராசினுடைய ப்ளஸ் மைனஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம். இதில் கிருத்திகை நட்சத்திரம் முதல்ல. இந்த கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்களில் ஒரு பாதம் வந்து மேஷராசியில் போயிடுத்து, மற்ற 3 பாதங்கள். இந்த மற்ற 3 பாதங்களிலே நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது, இந்த 3 பாதங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன சார் கனெக்டிவிட்டி? கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே நமக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பறவை அப்படின்னா, ஆஹா என்ன அழகாக இருக்குது கிளி அப்படின்னு பார்ப்போம். கிளிக்கு அப்படியே பார்த்துட்டே வச்சு பக்கத்தில் ஒரு அழகான மயில் இருந்தனா, என்ன பியூட்டிஃபா அப்படின்வோம். அந்த மாதிரி நமக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடியது மயில்.
நமக்கு பிடித்த பறவைகளில் பெர்முடேஷன் காம்பினேஷனில் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சேர்த்து சொல்லி வச்சுருக்காங்க. பேசிக்காகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன தன்மை கொண்டவர்கள்னு பார்த்துட்டு அடுத்தது நமக்கு பிடிச்ச மிருகம் என்ன, நமக்கு பிடிச்ச தெய்வம் என்ன, நமக்கு பிடிச்ச புஷ்பம் என்ன, பூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறம் என்ன அப்படிங்கிறது கிருத்திகை நிறம் தெரியும் நம்மளுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நான் இதிலே சொன்ன விவசாயம், அந்த பூமியோட கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும் சார். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி உள்ளவர்கள் தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். பூமியோட கனெக்டிவிட்டி இருந்தாலுமே கொஞ்சம் நமக்கு வந்து பூமியோட கனெக்டிவிட்டி இருக்கும், ஈகோ இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் எனக்கு வந்து நாம் நினச்சதை, எனக்கு நீ வந்து இன்ஜினியரிங் படி சொல்ல, எனக்கு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு காமர்ஸ் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லுவோம். எதை கேட்குறாங்களோ அதற்கு எதிர்ப்பாக சொல்லக்கூடியது அதாவது அந்த படிப்பை விரும்பாதவர்களாக இருப்பது சில சந்தர்ப்பங்களில். அடுத்தது பேசிக்காகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த சில பேருக்கு இந்த இதிகாசம் புராணம் அதெல்லாம் என்னப்பா, என்னமோ தத்துவம் என்னமோ சொல்லி வச்சுருக்காங்க, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தத்துவம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதுலேயும் கலையில் ஆர்வமுடையவர்களாக இருக்கும். அந்த இசைத்துறையிலையோ ஏதாவது ஒரு கலையில், லேடிஸாக இருந்தால் பரதநாட்டியமோ வீணை வாசிப்பதிலோ அந்த மாதிரி ஒரு இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களாக கிருத்திகை நட்சத்திரம் பேசிக்காக இருக்கும். அடுத்தது சில சந்தர்ப்பங்களில் அடுத்தவனுக்கு உபகாரம் செய்யணும்னு எண்ணுவோம், உபத்திரவம் செய்யணும்னு எண்ணுவோம். நமக்கு சில சமயத்தில் அடுத்தவனை நோண்டி பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் சில, ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் வெளியில் வந்துடாது, உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு ஈடுபாடு, சில விஷயங்களில், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சில சந்தர்ப்பங்களிலே மனஸ்தாபங்கள் வருமாறு பேசுறதுக்கு, சண்டை செய்து பேசுறதுக்கு, அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 பேசிக்காக நட்சத்திரம் பார்த்தோம். ஆனால் இந்த நட்சத்திரத்திற்கு உரிய பறவைன்னு பார்க்கச்சே மயில்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? முருகன் தான் ஞாபகம் வரும். ஸோ பேசிக்காக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை என கிருத்திகா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன், கிருத்திகை பெண்களால் காக்கப்பட்டவன், அதனால் முருகன் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா முருகனை சென்று வணங்குவது. மற்ற தெய்வங்கள், எனக்கு ராமனை பிடிக்கும், எனக்கு வந்து நரசிம்மரை பிடிக்கும், எனக்கு வந்து அம்பாளை பிடிக்கும்னு சொன்னாலுமே முருகன் நமக்கு கனெக்டிவிட்டி அதிகம். ஸோ மயில் பேசிக் பறவை பிடிச்சிருக்கு. அடுத்தது முருகன்னு சொன்னோன்னா சிவப்பு இல்லையா? முருகன் அழகு, முருகு என்றாலே அழகுன்னா கொஞ்சம் சிவப்பு கூட. என்ன சொன்னாலுமே சுக்கிரன் வந்து வெண்மையும் மஞ்சளும் எல்லாமே சேர்ந்தவன் தான். ஒவ்வொன்றுன்னு வச்சுக்கலாம், அந்த நிறம் வரைச்சியாக பார்த்துக்கலாம். இருந்தாலுமே முருகனுக்கு அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடியது செவ்வரளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வரளியால் பூஜிக்கப்படுதல் வேறு ஒன்றுமே இல்லை சார். நம்ம வந்து யாராவது நம்முடைய நட்சத்திரத்தை, நம்முடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு உனக்கு வந்து புதன் வலுத்திருக்கார், நீ போய் பெருமாளுக்கு உன்னுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு 6 வாரம் பூஜை பண்ணிட்டு வான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அவர் எதுவுமே மலர் சொல்லவே இல்லைன்னா நீங்கள் செவ்வரளி மலரை வாங்கி போய் பூஜை பண்ணிட்டுங்க. நமக்கு கனெக்டிவிட்டி பேசிக்காக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எது கனெக்டிவிட்டி அதிகம்னா இதுதான் கனெக்டிவிட்டி அதிகம், செவ்வரளி மலர். இது இரண்டாவதாக சொல்லக்கூடியது. இப்போது நம்ம வந்து இது பேசிக்காக ஒரு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். இதுலேயே ஒவ்வொரு பாதத்தையும் பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்திலேயே ஒவ்வொரு பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரிஷபராசிக்காரர்களாக நாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நாம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்போம்? பேசிக்காக 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேதம், சாஸ்திரம், புராணம் இதிலெல்லாம் நம்பிக்கை அதிகமாக இருக்காது. கனெக்டிவிட்டி இருக்கும், தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும், அதோடு நிறுத்திப்போம். அங்கேயே நில்லு, நீ எனக்கு புரிஞ்சுட்டு போகிறப்போ அப்படின்னு நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நண்பர்கள் எல்லாமே நல்ல நண்பர்களாக அமைவார்கள்னு சொல்ல முடியாது. கெட்ட நண்பர்கள் அமைவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. கிருத்திகை 2ஆம் பாதம் உடையவர்கள் கெட்ட நண்பர்கள் அமைவதற்கும் சாத்தியம் உண்டு. கெட்ட சுபாவம் வருவதற்கும் சாத்தியம் உண்டு. அதே சமயத்தில் நமக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கலை அதிகமாக இருக்கும். திடீர்னு நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், இந்த வீணை வாசிப்பதில், ஆண்களில் இந்த கிட்டார் வாசிக்கிறதுல, மிருதங்கம் வாசிக்கிறதுல இந்த கலை ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
இவர்கள். இது 2ஆம் பாதத்தினுடைய தன்மை. ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஏன்னா ஒரு இந்த இட் இஸ் அ பேலன்சிங் வேர்ல்டு. வேர்ல்டே பேலன்சிங் வேர்ல்டு தான். நமக்கு எந்த கிரகம் நல்லதோ அதே கிரகம் கெட்டதும் செய்யும், எந்த கிரகம் கெட்டதோ அதே கிரகம் நல்லதும் செய்யும். ஆனால் பர்சன்டேஜ் வேரியேஷன். ஏன்னா இப்போ குருன்னு எடுத்துட்டோம்னா 80% நல்லவர், 20% கெட்டவர். சனின்னு எடுத்துட்டோம்னா 70% கெட்டவர், 30% நல்லவர். ஏன்னா சனி சில சந்தர்ப்பங்களில் 7 நாடு சனியில், சனி திசையில் உச்சம் தொட்டவர்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. சிஎம் ஆனவங்க, பிஎம் ஆனவங்க 7 நாட்டு சனியில் ஓஹோன்னு 15 படம் நடித்தவர்கள்லாம் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறது எது மைனஸோ அது ப்ளஸ்ஸும் உண்டு. இப்போது இவர்களுக்கு மரம் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னிச்சு. என்ன மரம்னா மணிப்புங்கவம் அப்படின்னு ஒரு மரத்தை சொல்கிறாங்க. மிக அழகான மரம். நம்ம யாராவது வெள்ளைங்க போய் மரம் நடுவிழா அப்படின்னு சொன்னாங்க, மரத்தை நடணும், யாராவது நடுவே நட்டுட்டு இருக்காங்க, 4 நடுறேன்னுச்சு. அல்லது நமக்கு ஒரு காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னா மணிப்புங்கவம் மரத்தை வாங்கிட்டு வாங்க, ஒரு இடத்துல நடுங்க. அந்த மரம் வளர்ந்து வருவதற்குள் நாம் நினைத்த உயரத்தை தொட்டுவிட முடியும். நமக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணித்தனா அதை நம்ம செஞ்சிட முடியும். சார் இது செஞ்சால் தான் நான் வளருவேனா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இப்போது வண்டியில் போகிறோம் சார், வண்டி எல்பின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 வீலரோ 4 வீலரோ, அதில் காற்றடிக்கிறோம். 30, 35, 40ன்னு சில பேர் வைக்கிறாங்க. இப்போ 40 எல்பி இல்லை, அது 25 இருக்குன்னா வண்டி ஓடாமையாக இருக்குது, ஓடுது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 3வது கார்த்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகையில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இப்போ கிருத்திகை அப்படின்னாலே சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அந்த சூரியன் எங்கே இருக்கான்றது ரொம்ப அவசியம் சார். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் சூரியன் எங்கே இருக்கான், ராசி நம்ம பிறந்தது கிருத்திகை நட்சத்திரம், அது எங்கே இருக்குது, அதாவது அது ரிஷபத்தில் பிறந்திருக்கோம். அடுத்தது இந்த நம்முடைய லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கா, இதையெல்லாம் பார்க்கணும். எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த இடம், எந்த தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்கணும். நிலத்தன்மையா, நீர்த்தன்மையா, அதெல்லாம். இப்போ 3ஆம் பாதம்னுச்சு. கொஞ்சம் 3ஆம் பாதத்தில் சில சந்தர்ப்பங்களில் எனக்கு தைரியம் குறைச்சலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சில சந்தர்ப்பங்களில் தைரியம் குறைச்சலாக இருப்பார்கள் அப்படின்னு. சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வெற்றியை பிரகடனப்படுத்திக்கவே மாட்டாங்க. அடுத்தது ஐயோ எப்பா நான் வேறு ஏதாவது ஏடாவிடவும் பதில் சொல்லிடும்பா, அதெல்லாம் வேணாம்பா, நான் ஏதாவது பேசிட்டு போட்டேன், நீ பேசணும் பக்கத்தில் இருக்கிறவன், ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ஏதாவது இடம் வேணாம் பேசி வேணாம் விட்டுரு அப்படின்னு அந்த தைரியம் குறைச்சல்னு சொல்லுவீங்களா, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் நாம். எதுவுமே நம்ம வெளிப்படையாக மேலே பேசணும், தேவையில்லாத தொடியை வெளில வரவே மாட்டோம். அடுத்தது ரொம்ப சாஃப்ட் குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் சில நண்பர்கள் ஆப்போசிட் செக்ஸ் அந்த மாதிரி நண்பர்களோட பழகுவதில் விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு இந்த கிருத்திகை 3ஆம் பாதத்தில் இருப்பவர்களை சொல்லியிருக்காங்க. அதுவும் தேவையில்லாத நட்பு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சேரும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இப்போ கிருத்திகை 3ஆம் பாதத்திற்கு என்ன மரம் நமக்கு வெண் தேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய மயில் பறவை, முருகன் நம்முடைய இஷ்ட தெய்வம், பெண் ஆடு நமக்கு பிடித்தது, செவ்வடியால் பூஜை செய்வது ஏற்றது. அதற்கு மணிப்புங்கமும் கார்த்திகையினுடைய 2ஆம் பாதம். 3ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு வெண் தேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேக்குலேயே 2-3 இருக்குது, அதில் வெண் தேக்கு. அதுக்கு ரீசன் இருக்குது சார். வெண் தேக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் தான், தேக்கு மரத்திலே ஸ்ட்ராங்கான மரம். ஆனாலும் என்ன ஆகும்னா அந்த புரசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியனுடைய ஆட்சியை உடையவர்கள்லாம் அந்த சூரியன் எந்த இடத்துல இருக்கான்றதை பார்த்து அந்த மரம் இருப்போது நம்ம அந்த வெண் தேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது பாதம் கொஞ்சம் அசௌகரியமான தேகத்தை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி புரியல சார், அசௌகரியமான தேகம்னா நீங்கள் 30 வயசில் இருக்கலாம், 40 வயசில் இருக்கலாம், எப்போயா இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று கூடவே வந்துட்டு இருக்கும். தலைவலி கூடவே வரும், அல்லது ஸ்னீசிங் அந்த சளி கூடவே இருக்கும், எப்போ பார்த்தாலும் கால் வலிச்சுட்டே இருக்கும். இப்படி ஏதோ ஒன்று கூடவே ஒரு அசௌகரியம் கூடவே இருப்பவர்களாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் 4ஆம் பாதத்தை உடையவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதனால் நமக்கு என்ன வரும், கொஞ்சம் எப்பயுமே ரொம்ப ப்ளசன்ட்னஸ் அதிகமாக இருக்காது. பேசிக்காக ரிஷபராசிக்காரர்கள் ப்ளசண்ட்டாக இருப்போம். இந்த கிருத்திகை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ளசன்ட்னஸ் கம்மியாக இருக்கும். எப்போயா இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கொஞ்சம் அமைதியை விட்டு
எரிச்சல் அடைபவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு பேசிக்காக சொல்கிறாங்க. எரிச்சல் உடையவர்களாக இருக்கின்றோம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆமாம் வாழ்க்கையே பெரிய இது அப்படின்னு சலித்து கொள்ளக்கூடியவர்களாக கிருத்திகை 4ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் பிறந்தவர்கள் இருக்கின்றோம் அப்படின்னு பேசிக்காக சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு நீர்வேங்கை அப்படிங்கிறது நம்முடைய மரமாக சொல்லப்படுகிறது. சார் இதெல்லாம் என்ன சார்? முதல்ல சொல்லிட்டேன், இதெல்லாமே பெர்முட்டேஷன் காம்பினேஷன். நமக்கு சொல்பவர்கள் பெர்முட்டேஷன் காம்பினேஷன். மற்றவர்கள் நம்மகிட்ட நீ இப்படி இருந்தேன்னா நல்லா இருக்கும், இப்படி பழகினேன்னா நல்லா இருக்கும். வெளியில் போகச்சு ஒருத்தர நீ லாங்கு போகிறியாப்பா, இன்னும் நீ தினம் 20 கிலோமீட்டர் போகிற, இன்றைக்கி எங்கே போகிற, சென்னையிலேருந்து வேலூர் வரைக்கும் போகணும் அப்படின்னா நீ அழகாக அந்த செயினை செக் பண்ணிக்கோ, அதே மாதிரி ஆயில் செக் பண்ணிக்கோ. இதை ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு லாங்கில் போ, நடுவில் எங்கேயும் நிற்காது. இது பேசிக். அதை தாண்டி பஞ்சர் ஆகிடும் நிற்கிறது அது வேறு விஷயங்கள், நம்மையும் அறியாமல் நிற்கிறது. ஆனாலும் பேசிக்காக நம்ம ஒரு இடத்துல நம்ம செஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்வோமா, நம்மளால் நிரப்பிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் சார் அந்த பேசிக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது சார். இது நம்முடைய எதிர்பார்ப்பு. இதை நம்ம ரிஷபராசிக்காரர்களாக நாம கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தனா இப்படியாக இந்த முருகனை கொண்டாடுபவர்களாக இருப்போம். செவ்வரடியை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர்களாக, ஏதாவது மரம் நடணும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஒரு அத்தி மரமோ மணிப்புங்கமோ வெண்தேக்கோ நீர்வேங்கையோ அந்த மரங்களை நட்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்படிங்கிறது முக்கியம். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.